வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். 20% வரை வந்துரும் அப்படிங்கிறத ஓவரால் கிட்டத்தட்ட ஆமா. எல்லாருமே அக்செப்ட் பண்ணியாச்சு, பண்ணிட்டோம். அது ஃபேக்ட்டாவும் நடக்கலாம். பட் ஆனா அது சீட் கன்வர்ஷனா மாறுமா? இப்போ ஏன்னா ஒரு தொகுதியில வின் பண்ணணும்னா குறைஞ்சது 40 வரணும். 35% ஆமா, ரீச் பண்ணியே ஆமா. ஆகணும். அரவுண்ட் 1,00,000 வோட்ஸ் வர வேண்டியது இருக்கு. அதுக்கான பொட்டன்ஷியல் விஜய் கட்சி கேண்டிடேட்ஸ்க்கு இருக்குதா? இல்லங்க எனக்கு தெரிஞ்சு இல்லங்க. இப்போ ம். சில பேர் சொல்ற தொகுதிகள் அ இவர் இப்ப கோபிச்செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையன். செங்கோட்டையன் ஜெயிப்பார்ன்னு சொல்றாங்க. பட் ம். ஆனா சில பேர் சர்வே எடுத்தவங்க 32% அவர் தாண்டல. ஸோ அதனால வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அது. அதே மாரி அந்த பாப்பிராட்டிப்பட்டி நாராயணனா, ம். அவர் ம். ஒருத்தர் ரெட்டியார்பட்டி நாராயணன். அவர் ஜெயிப்பார்ன்னு சொல்றாங்க. அதிமுகலருந்து வந்தார். ஓகே. எனக்கு தெரிஞ்சு அதற்கும் வாய்ப்புகள் இல்லை. அவங்க சொல்ற இது மட்டும் யார் யாருன்னு சொல்றேன். அதே மாரி விஜய் 2 தொகுதியிலும் ஜெயிப்பார். அப்படிங்கிற சில கதைகள் வருது. இங்க மரிய வில்சன் ஆர்கே நகர்ல ஜெயிப்பார். ஆக்சுவலி ஓகே. விகடனுமே குடுத்துருந்தாங்க. ஜெயிப்பார்ன்னு மரிய மரிய வில்சன். வில்சன் ஜெயிப்பார். அது சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு திமுக நீங்க வந்து அந்த அளவுக்கு விட்டுருப்பாங்களா? நீங்க பெரம்பூர்ல அவங்க கை மீறி நடந்திருக்கலாம். நடந்திருக்கலாம். பட் அத தாண்டி மற்ற தொகுதிகள்ல விட்டுருப்பாங்களா? அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கின்றது. ஓகே. அதிமுக அந்த இடத்துல கவனம் குடுக்கல. இன்னும் சொல்லப்போனா, இப்ப நான் நேத்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். டிராவல் பண்ணும்போது பின்னாடி வந்து ஆக்சுவலி ஒரு அதிமுககாரர் தான் உட்கார்ந்தாரு. அவர் ஃபர்ஸ்ட் யாரோ பெரிய நபர்ட்ட தான் என்ட்ட பேசுறாரு. அவர் வந்து ஃபோன்ல, "என்னப்பா திருச்சி எப்படி பாருங்கன்னு" அத கேட்டிருப்பார்ன்னு நெனைக்கிறேன். "அண்ணே திருச்சி கிழக்கு மட்டும் விஜய்க்கு போயிடுண்ணே. மத்தபடி நம்ம ஆட்சி வந்துரும்ன்னு" சொன்னார். பட் அதற்கு பிறகு அவர் ஏதோ என்ன பேசுறாருன்னு தெரியல. அவரு "அப்படியாண்ணே, அப்படியாண்ணே, அதுவும் போயிருச்சாண்ணே, இதுவும் போயிருச்சாண்ணே, இதுவும் போயிருச்சு." அதிமுக கேம்புக்குள்ளயே நடக்கிற செய்தி இதுதான். ஓகே. "என்னண்ணே ஓஎஸ் பண்ணினண்ணே, அதுவும் போயிருச்சாண்ணே. திருவாரூர் அதுவும் போயிருச்சாண்ணே. எல்லாமே போயிருச்சாண்ணே." ஆமாண்ணே. "எங்கண்ணே இவன் 70% காச குடுத்து குடுங்கடான்னா, 20% தானே காச குடுக்குறேன். 50% அமுக்கிடுறாய்ங்களேண்ணே. ஸ்ரீரங்கத்துல அதானே நடந்துச்சு." அப்படின்னு அவர் தொடர்ச்சியா பேசிட்டு வர்றாரு. ஸோ இந்த அதிமுக உடைய வாக்குகள் நெறைய போயிருக்கு. நீங்க அதற்கு இப்போ திமுக அந்த வேலைகள் நீங்க அது நான் சொல்றேன் டெமோக்ரஸிக்கு கண்டிப்பா எதிரான வேலை தான். அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா, நீங்க வந்து வாக்குல எப்படியாவது பெறணும்னு இவங்க வேலை பார்க்குறாங்க. இறங்கி களத்து வேல வேலைகளும் பார்க்குறாங்க. பார்க்குறாங்க. இறங்கி நீங்க வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸையும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. எல்லாம் பண்றாங்க. அத தாண்டி நீ காசும் குடுக்கணும்ங்கிறதையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்றேன். நீங்க ஆர்கே நகர்லயோ, இல்ல மற்ற இடத்துலயோ அவ்வளோ அசால்ட்டா விட்டுருவாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ம். அதிமுக அதற்கு ஈக்குவலா வேலை பார்த்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்லை வேலை செய்யலாம். நான் தான் சொல்றேன். நீங்க விஜய் எடுக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் எனக்கு ஏடிஎம். தெரிந்து நெறைய அதிமுக வாக்கு. ஓகே. அததான் இப்போ பலருமே சொல்றாங்க. இப்போ காமனா வந்து ஏடிஎம்கேட்டயும் பிரியும், டிஎம்கேட்டயே பிரியும்னு சொல்றவங்க ஒரு தரப்பு. ஆனா கொஞ்சம் நுணுக்கமா பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி வீக் பிளேயரா இருக்கிறதுனால, எடப்பாடிட்ட இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த வோட் வந்து விஜய் நோக்கி வருது அப்படிங்கிறாங்க. அதுதான் இல்லங்க ஃபேக்ட்டா? நீங்க கருத்துருவாக்கமா கூட இல்ல. நீங்க நான் ஒரு 40% திமுக குடுக்குறேன்னு வச்சுக்கங்களேன். நான் ஓகே. எங்க இருந்து குடுக்குறேன்கிறத சொல்றேன். 10% நான் சிறுபான்மையிட்ட இருந்து குடுக்குறேன். நான் ஏன் 10 நீ 12 யூசுவலி சொல்றது கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் 14ன்னு சில பேர் சொல்லுவாங்க. 13ன்னு சொல்லுவாங்க. ம். நான் அதுல 4% கூட குறைச்சுர்றேன். ஓகே. நீ கிறிஸ்டியன் சில பேர் சொல்லும்போது, ஆர்சி வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டுருக்காங்கன்னு ஒரு குரூப் சொல்றாங்க. நான் திருச்சி கிழக்குலயே ஏன் வந்து நான் ஃபுல்லா குடுக்கலன்னா, சில பேர் சொல்றது, ஒரு 60,000 கிறிஸ்டியன்ஸுக்கு இந்த சபைகள் மூலியமாக அவங்க போய் பிரச்சாரம் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. வந்திருக்கு. டைரக்ட்டா போய் பண்ணாங்க. ம். ம். ஃபாதர்ஸ் பண்ணாங்க, சிஸ்டர்ஸ் பண்ணாங்கன்னு ஒண்ணு சொல்றாங்க. 60,000 பேர் ரீச் அவுட் பண்ணிட்டாங்க. அதனால இந்த 60,000 பேர் வாக்குகள் இல்லாம விஜயால வாய்ப்புகளே இல்ல. ஏன்னா, விஜய் வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவங்க போய் உட்கார்ந்து வீடு வீடா உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளவு அவங்க சீக்கிரமாலாம் விஜய் ஒரு த்ரெட்டா தான் திரட்டா தான் பார்க்குறாங்க. பார்க்குறாங்க திரட்டா தான் பார்க்குறாங்க. அவங்க பார்க்குறாங்க. அதனால நடந்திருக்கு. ஸோ அதனால இன்னொன்னு இஸ்லாமியர்கள் ஒரு சேனல்ல இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் பத்திரிகையாளர் அவர் வந்து பாளையங்கோட்டையில வந்து முஸ்லிம்ஸ் போட்டிருக்காங்க. என் நண்பர்ட்ட பேசுன்னு சொன்னார். நான் அதுவரை பாளையங்கோட்டை செக் பண்ணேன். அப்படிலாம் போகல. இஸ்லாமியர்கள் நான் சொல்றது முதல் தலைமுறை மட்டும் எக்செப்ஷன். ஓகே. முதல் தலைமுறை சொல்லும்போது 18ல இருந்து 22, 23 வயசு கூட வச்சுக்கோங்க. அவங்க அவங்க எக்செப்ஷனல் எக்செப்ஷன் தான் கேஸ். அவங்க. அவங்க எக்செப்ஷன் கேஸஸ். அத தாண்டி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கண்டிப்பா திமுக தான் ஓட்டு போட்டுருக்காங்க. ஸோ அதனால ஒரு 10% சாலிடா இன்னுமே கிறிஸ்டியன், முஸ்லிம்ஸ் வந்து வந்துரும். திமுகவோட கோர் ஓட்டு வங்கி ஒரு 20% தான் நான் குடுக்குறேன். ரொம்பலாம் குடுக்கல. வெறும் 20% அது அப்படியே நிக்கும். இன்னொரு 10%ங்கிறது கூட்டணி கட்சிகளுடையது. ஆமா. அத தாண்டிங்க நான் சொல்றேன்ல ஒரு ஆன்டி டிவிகே அலைன்னு ஒண்ணு இருக்கு. இருக்குது. போன வாட்டி நான் வந்து சுயேட்சைக்கு போட்டேன். வேற கட்சிக்கு போட்டேன். கமலுக்கு போட்டேன். இந்த கமல் போட்ட கூட இப்ப உள்ள வந்துருச்சு வச்சுக்கங்களேன். நீங்க வந்து எப்பயுமே நான் வேட்பாளர்கள பார்த்து போடுவேன். நோட்டா கூட போடுவேன். இப்படின்னு சொல்றவங்க, தாவேக்கா மாதிரியான ஒரு அழிவு சக்தி இங்க வரக்கூடாது. அப்ப நம்ம யாருக்கு ஓட்டு போடணும்? கிட்டத்தட்ட அது பாஜக உள்ள புந்துருங்கிற மாரி தான் பூந்துரும். வச்சுக்கோங்களேன். நம்ம அதிமுகவுக்கு போட்டா அது பாஜகவுக்கு போடுற மாரின்னா, இப்ப அத விட மோசமான ஒரு அழிவு சக்தியாக தாவேக்கா வளர்ந்து நிக்குது. அப்ப அத தடுக்கணும்னா திமுகவுக்கு நம்ம ஓட்டு போடணும். அப்படிங்கிற ஒரு ஷிஃப்ட்டா இருக்கு. அதுல சில பேர் வந்து நான் போன வாட்டி ஏடிஎம்கேக்கு போட்டேன். இந்த டிஎம்கேக்கு போட்டிருக்கேன். நான் போன வாட்டி பாமகக்கு போட்டேன். டிஎம்கேக்கு போட்டிருக்கேன். நான் போன வாட்டி வந்து வேறு சில கட்சிகளுக்கு போட்டேன். நான் டிஎம்கேக்கு போட்டிருக்கேன். அதுவும் நடந்திருக்கு. நான் அதெல்லாம் சொல்லி 1% 2% நான் 40ல 43 வரைக்கும் குடுக்குறேன். அதுல இருக்கக்கூடிய 1% 2%லாம் சேர்ந்தா 40ல 43 நான் சொல்லி நினைக்கிறேன். அதிமுக நம்ம கடைசியாக பாராளுமன்ற தேர்தல்ல 20% குறைஞ்சிருச்சு. நீங்க ஜெயலலிதா அவங்க இருக்கும்பொழுது ஒரு 40% இருந்த கட்சி. நீங்க 20 அதுல 11% ஏற்கனவே பாஜக. பாஜக சாப்பிட்டுருச்சுங்கிறத பார்க்கிறோம். அது குறையும். அது குறைஞ்சாலும் அது மறுபடியும் அதிமுகக்கு வருதா? இல்ல வராது. அதான் சிக்கல் இங்க. அதுதான் அங்க டிவிக்கே அதுதான் நோக்கி. டிவிகேக்கு போகுது அங்க. இப்ப பாஜக உண்மையிலேயே வந்து இந்த தேர்தல் முடிந்த உடனே பாஜக ரொம்ப யோசிப்பாங்க. நம்ம வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனா, நரேட்டிவா நம்ம 3வது பெரிய கட்சின்னு ஒரு வளர்த்து வச்சிருந்தோம். இல்ல சொல்லிட்டு இருந்தோம்.
அது இன்னைக்கு காலி ஆயிடுச்சு. நம்ம சீட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 2 சீட்டு தான் வரும். வோட்ஸ் கன்வெர்டபிலிட்டில பெர்சன்டேஜா நீங்க பார்த்தீங்கன்னா 3.5% 4% தான் கட்சி. அப்போ எத்தனாவது கட்சியாக மாறுவீங்க? 6வது கட்சியா 6வது. மாறுவீங்க. 3வது டிவிகே, 4வது என்டிகே, 5வது காங்கிரஸ், 6வது. 6வதா தான் பாஜக வரும். அப்போ மறுபடியும் நம்ம கொண்டு போய் எங்க பின்னாடி எங்க தள்ளியாச்சு. நிப்பாட்டிருக்க பார்த்தியாங்கிற மாரி ஆயிடும். அது யார் உங்கள நிப்பாட்டுறது? அது தாவேகா. அப்ப தாவேகாவோட மேல கோவமாங்க அது ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து இந்த அதிமுகவோட 20ஓட சேர்ந்து இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கொடுக்கின்ற வாக்குகள் என்பது நீங்க ஒரு 4% வச்சுக்கிட்டீங்கன்னா கூட, மீதி இருக்கின்றது 3% ஆன்டி இன்கம்பன்சி. ஆன்டி இன்கம்பன்சில ஒரு 10% ஒரு 7% வருது வச்சுக்கோங்களேன். அது விஜய் உடைக்கிறார். அது எனக்கு வாக்களா மாற்றுங்கன்னு சொல்லி உடைக்கிறார். அதுல அதிமுகவும் எடுக்குறாங்க, விஜயும் சோ இந்த மாதிரியான காரணங்களால தான் நான் வந்து அதிமுக 27, 30 தான் குடுக்குறேன். நீங்க இப்ப நம்ம விஜய்க்கு 20 நம்ம குடுக்குறோம். 15ல இருந்து 20 வரைக்கும் குடுக்குறோம். என்டிகே என்ன பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் வந்து 1 போயிடும், 2 போயிடும். இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 நின்றும் தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா நெறைய பேர் பேசுறேன். 7% வரை நின்றும் நான் நெனைக்கிறேங்க. ஏன்னா ஆனா என்டிகே ஓரளவுக்கு அந்த ஹார்ட்கோர் கொள்கை பேஸ்டு ஃபேன்ஸா ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிட்டாங்க. நின்றுருக்காங்க. அதுல என்ன ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்குன்னா, 3 சின்னத்துல எந்த சின்னம்ங்கிற குழப்பம். ரொம்ப கோரா இருக்கிற என்டிகே ஒருத்தன் வந்து என்ன பண்ணிட்டாரு, இவர் வந்து வேர்க்கலப்பை விவசாயி. இந்த முறை இதான் வந்து பிக்ஸட். கரும்பு விவசாயி போட்டான். ஐயோ! கரும்பு விவசாயி போட்டு அப்படின்னு அப்புறம் கதறான். இன்னும் சில பேர் மைக்குக்கு போட்டிருக்காங்க போய். ஏன்னா பொன்னாடி மைக்கு போயிடுச்சு. சோ அதுல கொஞ்சம் மேபி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்காங்க. சீமான் அவர்கள் வந்து சின்னத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம இப்ப விஜய் எல்லா இடத்துலயும் சொன்னது ஒண்ணே ஒண்ணுதான். இன்னும் ஈஸியான சிம்பல். விசில்ங்கிறது ஈஸியான சிம்பல். ஏற்கலப்பை விவசாயிங்கிறது கொஞ்சம் கடினமான சிம்பலா போயிருக்கு. அதான் அது தனியார்னா கூட பரவாயில்ல. சில நேரங்கள் அன்லேர்ன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீ கத்துக்கிட்டத மறக்கணும். அப்ப நீ மைக்க மறந்து தம்பிகளா மைக்ல போட்டுறாங்கயா, மைக்க மறந்துருங்கயா, கரும்பு விவசாயி மறந்துருங்கயா, ஏற்கலப்பை விவசாயி நம்மளோட சின்னம் நீங்க சொல்லிருக்கணும். அது சொல்லாம இருந்தது ஒரு பெரிய சிக்கலாச்சு நினைக்கிறேன். அதுல கொஞ்சம் வாக்கள் குறைஞ்சிருக்கும். பட் 7% நின்றும் நான் நினைக்கிறேன். மீதி இருக்கிற 3ங்கிறது அதர்ஸ். ஈவன் அவர் வந்து என்டிகே அஃபெக்ட் பண்ணாம அவர் விஜய் அஃபெக்ட் பண்ற மொத்தமுமே வந்து ஏடிஎம்கே கேம்ப் தான். ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி ஈவன் 1 இயர்ஸ் பெல்ட் பெருசா விஜய்க்கு ஓரளவு போகும் கூட சொல்றாங்க. எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஏடிஎம்கே கேம்ப். நம்ம நார்த்தன் பெல்ட்ல இப்ப சில பேர் பேசும்பொழுது நார்த்தன் பெல்ட் கொஞ்சம் கணிக்கிறது கஷ்டமாவே இருக்கு. ஏன்னா விஜய் எவ்வளவு பிரிக்கிறாரு. இன்னொன்னு அதே மாதிரி மேற்குல அது கோட்டையாக இருந்த அதிமுகன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இன்னும் சொல்ல போனா இப்போ இந்த சேலத்துக்கு இந்த பக்கம் விட்டுட்டீங்கன்னா, மேற்குல ஒரு 22 தொகுதி, இதுல ஒரு 30 தொகுதி. இது ரெண்டும் சேர்த்து ஒரு 52 தொகுதி இன்னைக்கு அதிமுகல இருக்கிற சீட்ஸ். அதுல மேற்குலயே விஜய் பிரிக்கின்ற வாக்கள். அவர் குறைந்தபட்சம் ஒரு 20,000 ஓட்ஸ் அதை பிரிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல திமுக வந்துரும். அதே மாதிரி வட மாவட்டங்களையும் விஜய் வந்து ஒரு 20,000 பிரிக்கிறார் அப்படின்னா, அதுலயும் திமுக வரும். அது பெரிய வீக்கன் ஆயிருக்கு. இங்க 52 தொகுதியில எல்லாமே வந்து இழுபறியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளாக மாறும். அப்ப அதுல அதிமுக பெருசா ஒரு சரிவை சந்திப்பாங்க. சார் ஆனா என் கொஸ்டின் என்னன்னா இப்ப எக்ஸிட் போல் எதுலயுமே வந்து டிஎம்கேக்கு ஸ்வீப் கொடுக்கல. விஜயோட பெர்சன்டேஜ் அவங்க எப்படி கால்குலேட் பண்ண மாதிரி தெரியுதுன்னா 2 அலைன்ஸ்ல இருந்துமே ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ண மாதிரி தான் கொடுத்த ஃபீல் இருக்கு. எனக்கு கிட்டத்தட்ட எல்லாமே வந்து லாஸ்ட் 21 எலெக்ஷன்ல எப்படி ஓட் ஷேர் இருந்ததோ அதே மாதிரி டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே பிரிச்சுட்டு பேலன்ஸா டிவிகேக்கு கொடுத்த மாதிரி இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? இல்லங்க அதான் சொல்றேன். இப்போ எவ்வளவு பேர் உண்மையிலேயே போய் களத்துல போய் சாம்பிள் பேசுறாங்கங்கிறது ஒண்ணு இருக்கு. ரூமுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு போன வாட்டி என்ன அதுக்கு 2019 நடந்துச்சு, 2021 நடந்துச்சு, 2024 என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கணக்குகளும் பண்றவங்களும் இருக்காங்க. சொல்ற மாதிரி அந்த மாதிரி ரூமுக்குள்ள உட்கார்ந்துட்டு பண்றவங்க இதுல கொஞ்சம் பாதி போட்டு விட்டுரு, அதுல கொஞ்சம் பாதி போட்டு விட்டுரு. இளைஞர்கள் வாக்கா 18ல இருந்து 25 பேர் எவ்வளவு பேர் இருக்காங்க சார்? 1 கோடி பேர் 1 கோடி பேர் 45% இங்க தள்ளிரு. இப்படி கணக்கு பண்றவங்களும் இருக்க தான் செய்றாங்க. சோ அதுல நடந்த குழப்பமா தான் பாக்குறேன். நீங்க அதனால தான் இன்னொன்னு நீங்க பெர்சன்டேஜா அப்படியே சீட்ஸா நீங்க கன்வெர்ட் பண்றதுல நடந்த சிக்கல். சிலர் 18ல இருந்து 24னா நான் 24 பேர் அந்த கட்சியில யாருன்னு யோசிக்கிறதுல மண்டை வெடிக்குது. நமக்கு யாருமே இல்லையேப்பா அப்படிலாம் இல்லையே ஆட்களே. எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடினா கூட 7 தாண்டவே முடியாது. நீ ஒண்ணு இல்ல அந்த அமைச்சரை பட்டியல போட்டாங்க. அதுல யார் பேருமே நமக்கு தெரியல. நீங்க நமக்கு தெரியும் இந்த கட்சியில இருந்தவன். ஏன்னா இது இறக்குன ஆட்கள்லாம் திமுகல இருந்து அதிமுக நீங்க ஆட்களை இறக்கி விட்டுருக்கீங்க. சார் அதுதான் இப்போ அவங்க எல்லாம் இறக்குமா அவங்களுக்கு கொஞ்சம் எலெக்ஷன் அனுபவம் இருக்குதானே? அவங்க கொஞ்சம் இருக்குங்க. நீங்க சொல்றேன்ல இப்போ நீங்க அந்த எவ்வளவு 100 பேர் வந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? அதுல நான் இப்ப கேட்டப்ப திருவெரும்பூர்ல நவல்பட்டு பிஜின்னு ஒருத்தர் நிக்கிறார். அவர் திமுகல இருந்தவர். இப்ப நாராயணன் பத்தி சொன்னேன். தூசி மோகன், அது கூப்பா கிருஷ்ணன், அப்புறம் இவரு ஜேசிடி பிரபாகர், ஒரு செங்கோட்டையன், திலகபாமா, இந்த மாதிரியான எலெக்ஷன் அனுபவம் இருக்கு. பட் அது அப்படியே ஓட்ஸா கன்வெர்ட் ஆயிருக்குமா? இப்போ நீங்க ஒண்ணும் இல்ல அவங்க இப்போ இவருக்கே செங்கோட்டையனுக்கே ஓட்டு விழுந்தாலும் இது விஜய் முகத்துக்கான ஓட்டு தானே இவங்க சொல்றாங்க. இது எல்லாமே விஜய் முகத்துக்கு தான் ஓட்டு. மத்தபடி உங்களுக்கு எல்லாம் ஓட்டு இல்ல. ஆனா எலெக்ஷன் அனுபவம்ங்கிறது இருக்கும். பட் விஜயோட ஓட்ஸ் அப்படிங்கிறது அதனால சொல்றீங்க அதிமுக இன்னொன்னு நீங்க பிரதானமாக நவல்பட்டு விஜய் மட்டும் தான் எனக்கு தெரியும் திமுக. அதாண்டி பிரதானமாக வந்தார்கள் அதிமுக கேம்ப்ல இருந்து வந்தவங்க தான். ஒன்றிய செயலாளர் இருந்தவங்க இப்பெல்லாம் வந்தவங்க. அதனாலதான் கூட நீங்க அதிமுக வாக்குகள் அடி வாங்குறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. ஏடிஎம்கே கேம்ப்ல இருந்து நிறைய இப்ப கோபிச்செட்டிப்பாளையத்துல இவர் எடுக்கிற வாக்குகள் என்பது டிவிகேயோட ஓட் பேங்க்
பிளஸ் அதிமுக ஓட் ஓட் பேங்க். பேங்க். ஆப்வியஸ்லி அதான் இருக்கும். திமுக ஓட் பேங்க் அப்படியே நின்றும். நின்று ஹோல்ட் அப்படிதான் ஆயிரும். ஓகே. அது கூட ஈவன் அங்க கூட கோபிச்செட்டிப்பாளையம் கூட டிஎம்கே வின்னிங்க நோக்கி போறதுக்கான அதாங்க இவர் தான் சொல்றாருல்ல, நீங்க அந்த மாதிரி பெல்ட்ல இவர் பிரிக்கிறார். ஓட்ட தான் பிரிக்கிறார். ஸ்பாயிலரா தானே இருக்காரு. இவர் ஜெயிக்கக்கூடிய நிலைமைங்கிறது இல்ல. அப்ப யார வின் பண்ணி விடுவாரு இவரு? திமுக வின் பண்ணி விடுவார். நீங்க இன்னும் நீங்க ஸ்வீப்பே ஆகலன்னு சொன்னீங்க. நீங்க பொதுவாகவே இவங்க அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஸ்வீப்பா தெரிஞ்சிருந்தா கூட. இப்போ நீங்க சொல்ல ஒரு மாதிரி ஒண்ணு இல்லங்க 2014 19 என்டிஏ ஸ்வீப் ஆகும். பட் சொல்ல மாட்டாங்க. அது எவ்வளவோ எடுத்துட்டு போனாங்க. 353 வரைக்கும் போனாங்க இல்லையா? ஆனா குடுக்கல. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருப்போம். நம்ம குடுத்துட்டு நீங்க ஒண்ணு இல்லங்க 265 பிளஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா 400 265 பிளஸ் தான். 350 265 பிளஸ் தான். அது எதுக்கு அந்த ரிஸ்க் எடுத்து? நான் 265 பிளஸ் கொடுத்தேன் எனக்கு ஓகேப்பா. நான் ரீச் அவுட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்போம். நீங்க நம்ம நாளைக்கு சில பேர்லாம் சொல்றாங்க. இந்த 50 வாக்குகள் 100 வாக்குகள் எனக்கு அப்படி தோணல. எல்லா தொகுதியும் அப்படி இழுவரலே போயிட்டு இருக்கும். அப்படிலாம் தோணல. ஒரு கிளியர் எட்ஜ் தான் இருக்கும் நான் பார்க்கிறேன். கிளியர் எட்ஜ் இருக்கும். இந்த நம்பர்ஸ்ங்கிறது இப்ப நான் அந்த இதுலயே அக்னி நியூஸ் சர்வீஸ் ஒருத்தன் கொடுத்திருந்தாங்க. தமிழ்நாடு தான் நினைக்கிறாங்க. கோயம்புத்தூர் பகுதின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க 169 கொடுத்திருக்காங்க. விஜய்க்கு 1 கொடுத்திருக்காங்க. மீதி வந்து கொடுத்திருக்காங்க. அந்த ரிசல்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நான் பார்க்கிறேன். அதுல இருந்து அதிகமாகவே தவிர குறையக்கூடிய வாய்ப்புகளும் இல்ல. டிஎம்கே 170ங்கறத ரொம்ப ஈஸியா அலைன்ஸோட சேர்த்து வந்துருவாங்க தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன அதிமுகல நீங்க ஸ்டாரா இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் அவங்க கொஞ்சம் எஃபோர்ட்ஸ் போட்டு ஒர்க் பண்ண போன வாட்டி எப்படி கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்களோ அந்த மாதிரியான வாய்ப்புகளை தவிர புதியவர்களாக வந்தவர்களுக்கு இதன் வாய்ப்பு இருக்கிறதான வாய்ப்புகள் இல்லை அப்படிதான் நான் பார்க்கிறேன். இன்னொன்னு அவங்களுமே ஒரு மாதிரி விஜய மிஸ்கைட் பண்ணி விஜய் வருவாருன்னு நம்பி ஒரு மாதிரி ஓட்ட லூஸ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. இல்லங்க அது அந்த தவறு செய்தது எடப்பாடி பழனிசாமி. நீங்க அதாங்க கண்டிப்பா நீங்க அரசியல்ல நம்ம பாமக எல்லாம் அன்போடு நம்ம பார்த்தோம். முதல் நாள் நைட்டு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் கடுமையா விமர்சிச்சார். காலைல வந்து ஹோட்டல்ல உட்கார்ந்துட்டு இருந்தார். ஷபீர் அப்ப கேட்டார், எப்படி சார் இப்படிலாம் வந்து உட்கார்ந்தீங்க? ஷபீர் அவசரப்பட தண்ணி குடிங்கன்றாரு. அவர் சமாளிச்சார். பட் ஆனா இது நடந்திருக்கு. விஜய வந்து ஏப்பா நீ ஏன்பா நீ காலையில டயத்துக்கு வரல, ஏன்பா கரூருக்கு டயத்துக்கு வரலன்னு விஜய் எடப்பாடி கேட்டா விஜய் உடனே கொதிச்செழுந்து பதில் சொல்ல போறாரா? அப்ப என்ன சொல்லுவாரு? அப்பே ஸ்டாலின் சார் அப்படி ஸ்டாலின் சார் தான் கடிப்பாரு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க இந்த கேள்வியே கேட்டிருக்கணும். நீங்க அந்த துண்ட ஒருத்தர் ஆடினா அப்படிங்கறக்காக தம்பி யாருப்பா துண்டு ஆட்டுறதுன்னு சொல்லிட்டு போயிருக்கணும். அப்படி கடந்து போடுமே தவிர பிள்ளார் சொல்லி போடப்பட்டு விட்டது பிள்ளார் சொல்லி போடப்பட்டு அவர் தான் கொடுத்தாரு. அது எவ்வளவு பேர் பேசுபொருளாக மாறிச்சு. அது தப்பு இல்ல. நீங்க மக்களுக்கே அதிமுக தலைமை, திமுக தலைமை, பாஜக தலைமை எல்லோரும் இறந்து போன மக்களுக்காக பேசியிருந்தாங்கன்னா மக்களுக்கு விஜய் மேல பார்வைங்கிறது வேற. இன்னைக்கு வந்து அது எப்படி சார் கரூர்ல மட்டும் நடக்கும்? அது எப்படி சார் கரூர்ல மட்டும் நடக்கும்? இவன் தற்கொலைத்தனமா கேட்கிறான்னா அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியும் தான். அந்த ரத்தக்கரை அவர் மேல இருக்குன்னு நான் சொல்லுவேன். நீ நியாயமா என்ன பண்ணீங்க? வாதத்துக்கு ஒரு வேல்யூ ஏத்திட்டார்ல. விஜய் என்னங்க பண்ணாரு அப்படின்னு நீங்க அண்ணாமலை ஆரம்பிச்சு வச்சாரு. தமிழ் சந்திரராஜன் தொடர்ந்தாங்க. நயனா நாகேந்திரன் தொடர்ந்தாரு. நயனா எந்த அளவுக்கு போனாரு? ஈவன் இப்ப கடைசி வரைக்கும் கூட அவர் வந்து கரூர்ல நடந்திருக்கு மாட்டுவீங்கங்கிற ரேஞ்சுக்கு தான் அவர் பேசிட்டு. நயனா நாகேந்திரன் என்னங்க சொன்னாரு? செந்தில் பாலாஜி இந்த கொலைகளுக்கு காரணம் பேசினாருங்க. இப்ப சிபிஐல போய் அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும். வரப்போ அவர் தான் உண்மை தெரிஞ்சிருக்க நான் சொன்னேன். சோ நீங்க அந்த அளவிற்கு நீங்க விஜய் தரப்பு கூட விஜய்க்காக வாதாடல. இவங்க தான் வாதாடுறாங்க. அவங்க ஒரு மாசம் தலைமறைவால இருந்துச்சு அந்த கும்பல். இவங்க தானே பண்ணாங்க. அப்போ நீங்க அதற்கு உண்டான பலன் நீங்க அனுபவிக்கலாம் மாட்டீங்களா? அப்ப மக்கள்கிட்ட அந்த பொது கருத்து அதிமுக தலைவரே இப்படி பேசுறாரு. அப்போ திமுக வேணா பிளான் பண்ணி பண்ணிட்டாங்கப்பா. நீங்க மக்களுக்காக நின்றுக்கணும், நியாயத்திற்காக நின்றுக்கணும். அதை நீங்க நிற்கவே இல்லை. அதுக்கான பலனை நீங்க அனுபவிக்கிறது நான் சொல்லுவேன். இன்னொன்னு விஜய் நம்மளோட ஓட்டை தான் பிரிப்பாரு. அவர் ஆன்டி டிஎம்கே பேசுறதுனால நம்ம ஓட் பேங்க் தான் அடிபடுங்கிற ஒரு பேசிக் லாஜிக்கை கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விட்டாங்க. நிச்சயம் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? அவர் சும்மா பேசிட்டே இருப்பாரு. இந்த களம் இப்ப இன்னும் சொல்ல போனா இப்ப நம்மளே என்ன பேசணும்? களம் என்பது திமுக வரைக்கும் அதிமுக களம் தான் சொல்லி சொன்னோம். பட் வந்து விஜய் இவ்வளவு தூரம் பிரிப்பாரு அப்படிங்கிறது நமக்கே தெரியல. நமக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கு. அப்போ அவரு ரொம்ப தெளிவாக அவர் வந்து நம்ம இந்த ஸ்கெட்ச் வந்து கிட்டத்தட்ட திமுக மாதிரி தெரிஞ்சாலும் இந்த ஸ்கெட்ச் ஆக்சுவலி போட்டது அதிமுக அப்படிங்கறது அவங்க வேலைகளை பார்த்திருக்காங்க. சொல்ல போனா இயல்பாகவே அது எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு இதுல நீங்க சினிமா ஸ்டார் அந்த ஸ்டாருக்கு நம்ம கொடுக்குறோம் கரிஸ்மாட்டிக் லீடர். அந்த கரிஸ்மா பார்த்து நாங்கெல்லாம் வளர்ந்தவங்க அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ தமிழ்நாடு ஒரு அரௌண்ட் ஒரு 70 இயர்ஸா பைபோலார் பாலிடிக்ஸ்ல இருந்துச்சு. இனிமேல்ல இருந்து தமிழ்நாடு பைபோலார் பாலிடிக்ஸ் கிடையாது அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சா? இது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க வந்து நம்ம இந்த ரிசல்ட் தான் வரப்போகுது அப்படின்னா அதிமுக தங்களை வந்து என்ன சொல்றது சுய விமர்சனத்துக்கு உள்ளாக்கி என்ன கரெக்ஷன் ஸ்கோர் கரெக்ஷன் பண்ணாம விட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். கோர்ஸ் கரெக்ஷன் மெயினா சொல்றது இந்த கட்சியுடைய இளைஞர் முகம் யார்? எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லி சொல்லாதீங்க. இளைஞர் முகம் யார்? நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அங்க திமுகல இளைஞரணி அதுல வந்து காவால பாட்டு போடுறான், சாராயம் வாங்கி கொடுக்குறான், என்ன வேணாலும் சொல்லி திட்டிக்கங்க. ஆனா இளைஞரணின்னு ஒண்ணு இருக்கு. இளைஞரணி மாநாடு போடுறாங்க. இந்த பக்கம் வந்து சீமான் அவர் வந்து அவருக்கு வயசு 50க்கு மேல ஆயிருச்சுனாலும் அவர் வந்து இளைஞராக தான் இளைஞர்கள் பட்டெல்லாம் வச்சிருக்காரு.
விஜய்க்கு 50 வயசு தாண்டாலும் அவர் இளைஞர்களை ஈவன் கவர் படுத்தல. பிஜேபில கூட அண்ணாமலை அண்ணாமலைனால இருக்கார். நிறைய அட்ராக்ஷன் உங்களுக்கு யார்? நடக்குது. நீங்க பிரச்சனை என்ன எடப்பாடி பழனிசாமி, நான் மட்டும் இந்த சீட்ல இருந்தா போதும். ஒருத்தன் வளர்ந்துடக்கூடாது. நான் கேம்பெயினே கூட இப்படிதாங்க யோசிக்கிறேன். நிறைய பேர் அவரே கஷ்டப்பட்டார். உங்களை யார் தனியா கஷ்டப்பட சொன்னா? ஏன் வேலுமணியே தங்கமணியே கூப்பிட்டா, ஐயோ சார் நாங்க வரமாட்டோம். எங்க தொகுதியோட நாங்க வரமாட்டோம்னு யாராவது சொன்னாங்களா? வருவாங்க. நீங்க மேற்கு மண்டலத்தை நீங்க பாத்துக்கங்க. வட மண்டலத்தை நீங்க பாத்துக்கங்க. இப்படி பிரிச்சு விட்டுருக்கலாம். ஏன் உங்களை பிரிச்சு விடல? ஈவன் டிடிவிய கூட எனக்கு நீங்க சவுத்ல பொட்டன்ஷியலா யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அவருக்கு அங்க ஒரு அவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா, இப்ப சிஎம் சேரே எனக்கு வேண்டாம். எனக்கு இந்த சேர் பிடிச்சிருக்கு. இதுலயே இதுவே இருக்கு. போதும் எனக்கு. அப்படின்னு ஒரு இடத்துக்கு வரார். அப்ப மறுபடியும் இந்த சேர நான் கெட்டியமா புடிச்சுக்குவேன் நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, மத்தது இந்த சேர்ல சுத்தி யாருமே இருக்க மாட்டான் ஒரு நாள். அத நீங்க புரிஞ்சுகிட்டு, இந்த கட்சிக்கான இளைஞர் யாரு? இந்த கட்சிக்கான பெண்கள் முகம் யாரு? நீங்க இப்போ கோகுல இந்திராவும், வளர்மதி மட்டும் தான் நம்ம மேடைகள்ல பார்த்தோம். அவங்களும் இப்ப கீழ வந்துட்டாங்க. அவங்களும் இல்ல. இந்த மேடைகள்ல யாருமே இல்ல. இல்ல. ஜெயலலிதா அவர்கள் வளர்த்த கட்சியில் இன்று பெண் முகங்கள்னு யாருமே இல்லாம இருக்காங்க. அப்போ அதெல்லாம் ஒரு பெரிய தொய்வு இருக்கு. ஏன்னா நீங்க பாருங்களேன், யாருடைய வாக்குகள் போகுது? நீங்க சொல்றேன் இன்னைக்கு தாவேக்கு வாக்களித்த இந்த பெண்கள் எல்லாரும் நான் அடிச்சு சொல்றேன். ஒரு காலத்துல அதிமுகவிற்கு வாக்களித்தவர்கள். ஏடிஎம்கே ஓட் பேஸ். அம்மாக்காக வாக்களிச்சோம். அம்மா இறந்து போனதுனால வேற வழி இல்லாம திமுகக்கு வாக்களிச்சோம். நான் மறுபடியும் இன்னைக்கு விஜய்க்கு வாக்களிச்சிட்டோம். அவ்வளவுதான். இந்த டிரான்ஸ்பர்மேஷன நீங்க சரியா புரிஞ்சுக்காம விட்டீங்கன்னா என்ன பண்றது? இளைஞர்கள் ஏன் அட்லீஸ்ட் திமுகல ஏதோ ஒண்ணு நடக்குதுப்பா. இளைஞர்களை கவர்றதுக்கு ஏதாவது வேலை பண்றாங்கப்பா. இல்ல அவங்க எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே எல்லா செக்டாரையும் ரொம்ப மைண்ட்ல வச்சு ஏற்கனவே மைனாரிட்டி சப்போர்ட்ஸ் இருக்கு. மோடி எதிர்க்கிறது மூலமா அதை இன்டாக்ட் பண்றாங்க. அது போக பெண்களுக்கு தொடர்ந்து ஏதோ ஒரு 5000 ரூபாய் போட்டது, மாசம் 2000 ரூபாய் இலவச பயணம்னு பெண்களை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப இளைஞர் அணிக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஏதோ ஒரு மாநாடு நடத்துறதுன்ட்டு இந்த விஜய் புயலுக்கு மத்தியில ஏதோ ஒண்ணு பண்றாங்க. பேரலி எடப்பாடி என்ன பண்ணாருன்னு கேட்டா லிட்டரலி எதுவுமே பண்ண மாதிரி எனக்கு தெரியல. நீங்க 2 தடவை டூர் போனாரு. சரி ஓகே. அது பத்தாதே. அது பத்த மாட்டேங்குது. 2 தடவை நீங்க டூர் போனாலும் அதே ஒன்றிய செயலாளர், அதே நகர செயலாளர், அதே ஆட்களை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அவ்வளவுதான். அதை தாண்டி என்ன நடக்குது? நீங்க எலெக்ஷன்ல பேசுற விஷயங்கள்லாம் பெரிய மாற்றத்தெல்லாம் கொடுக்காது. நான் மறுபடியும் சொல்றேன். உதயநிதியை வந்து சொல்லி திட்டிட்டாரு, ஸ்டாலினை சொல்லி திட்டிட்டாரு, கலைஞர் சொல்லி திட்டிட்டாரு. சரி திட்டிட்டு போங்க. அவ்வளவுதான். அது ஒரு ஃபார்மாலிட்டி. அது ஃபார்மாலிட்டி தாங்க. அது இப்ப ஒண்ணு இல்ல. நமக்கு இன்னைக்கு பாருங்களேன், விஜய் களத்துக்கே வராட்டி இந்த ஓட்டு வாங்குவாருங்க. அதான் அவரு களத்துக்கே வர வேண்டாம். தலைவா நீ ஏன் தலை கஷ்டப்படுற? இதுவே அவங்க வந்து விஜய் கருத்துட்டாரு, வெளியே வந்துட்டாரு, இது பண்ணிட்டாரு. அப்படி போட்டு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள்ங்கிறது உங்க கட்சிக்குள்ள நிறைய மாற்றங்களை செய்யணும். அது நீங்க செய்ய தவறி மறுபடியும் இல்ல நான் எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டேன். இதுவே எனக்கு போதுமான ஒன்று. இன்னொன்னுங்க, நான் மறுபடியும் சொல்றேன். எல்லா கட்சிகளுக்கும் எதிர்க்கட்சியாக எப்படி செயல்படுவதுங்கிறதுக்கு திமுக வந்து புத்தகத்தை படிங்க. அவங்க தான். அவன் தேர்தல் வாக்குறுதியில ஒண்ணு கூட செய்ய மாட்டாங்கன்னு கூட நீங்க வச்சுக்கோங்க. ஆனா எதிர்க்கட்சியாக என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும். ஒண்ணு இல்ல, கடைசியா டிசம்பர்ல போராட்டம் நடந்துச்சுல்ல. செவிலியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம் இதெல்லாம் நடந்துச்சு. எந்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிருந்தாங்க? தூள் கிளம்பி இருப்பாங்க. இந்நேரம் டிஎம்கே இருந்திருந்தா கதற அவன் சொல்லிருப்பேன். தமிழ்நாட்டே கதற விட்டுருப்பாங்க. நீ எல்லாம் ஆசிரியர்களா சார் கன்ஃபார்மா உதயசூர் தான் சார் ஓட்டு போட போறேன். ஸ்டாலின் 4 வாட்டி போய் நின்றுப்பாரு அந்த இடத்துல. போயிருப்பாரு. எல்லாருமே போனாங்க. இல்ல நீங்க அவருக்கு என்ன தார்மீகமா நம்ம தான் கைவிட்டோம், நம்ம எப்படி போறதுன்னு ஒரு கருத்து இருக்கலாம். ஏங்க அப்ப கொஞ்சம் கஷ்டம். அதெல்லாம் மறந்துடணும் அரசியல்ல. அப்ப எனக்கு கஷ்டமா இருந்துச்சுப்பா. இப்ப என்ன சொல்லணும்? பா அன்னைக்கு வந்து என்டிஏ கூட கூட்டணியில் இல்ல, இன்னைக்கு மோடி கூட கூட்டணியில இருக்கேன், அவர் செஞ்சு கொடுக்கன்னு சொல்லிட்டாரு. கவலைப்படாதீங்க, போயிட்டு வாங்க. இதுதானே நீங்க சொல்லணும். அதை சொல்லாம ஐயா நான் போக மாட்டேன், தலை வச்சு படுக்க மாட்டேன், நான் அறிக்கையை கூட கொடுக்க மாட்டேன், நான் பேசாம இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா திமுக என்ன நினைப்பாங்க? நமக்கு எதிரியே யாரும் இல்லைங்க, நம்மளே முடிச்சு வச்சிருவோம் பிரச்சனையா அப்படின்னு அவங்க வருவாங்க. ஸோ அதை நீங்க அதிமுக புரிந்து கொள்ளணும். அது புரிஞ்சு காட்டி ரொம்ப கஷ்டம். ஈவன் எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே வந்து விஜயோட வருகையை நினைச்சு கூட பயப்படுவாங்க, ஏடிஎம்கே நினைச்சு பயப்படாம தான் இருப்பாங்கன்னு தோணுது. ஆமா அப்படிதானே ஆயிடுச்சு. நீங்க இப்போ அவங்களோட உண்மையிலே சொல்லுங்க, நீங்க த்ரெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20% வந்துட்டாருன்னா திமுக பெரிய த்ரெட். ஏன்னா விஜய்க்கு வந்து அடிஷன் தான் ஆகுமே தவிர சப்ராக்ட் ஆகாது. அடுத்த ஜெனரேஷன் அப்படியே வரும், கண்ணை மூடிட்டு வரும். இப்ப வீட்டுல இருக்கிற அண்ணே அக்கா எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிரும்? பாடுறா நீ எல்லாம் வயசுக்கு கரெக்டா வந்துரு, 18 வயசு ஆயிருந்துச்சுன்னா நீ ஜெயிக்க வச்சிருப்பீல்ல, நீ ஏன்டா 18 வயசு ஆகணும்? இப்ப தம்பியெல்லாம் அடிப்பாங்க இவங்க போட்டு, ஏன்டா லேட்டா பிறந்தான்னு அடிப்பாங்க. அப்ப அவன் எல்லாம் காத்துட்டு இருப்பான், நான் வந்து எப்ப ஓட்டு போடணும் எங்க அண்ணனுக்கான்னு காத்துட்டு இருப்பான். அப்போ அது வந்து பிளஸ்ஸா தான் போகுது. இன்னொன்னு விஜய் வந்து அன்ப்ரூவ்டா இருந்ததுனால கூட்டணி எதுவும் போல. இப்போ ப்ரூவ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் காங்கிரஸோ விசிகேவோ டிஎம்கே கேம்ப்ல இருந்தே கூட நீங்க என்ன சொல்றீங்க? கிறிஸ்தோடங்க என்ன பேட்டி கொடுக்குறாரு? இது கூட்டணி ஒன்று எதிர்கட்சியாக இருப்போம் அல்லது ஆளுங்கட்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் என்னமோ அவருக்கு ஏதாவது ஸ்பெஷலா வந்து சார் உங்களோட தயவு இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது யாராவது காதல போய் சொல்லிட்டாங்களான்னு தெரியல. அவர் ஆரம்பிச்சு வைக்கிறாரு. ராகுல் காந்தி இதை கண்டிக்காம விடுறாரு. இல்ல நீங்க இப்ப தலைமையில மாற்றம் சொல்ல பிறந்தே காலி போறாரு. சில பேர் மாணிக் தாக்கூர் சொல்லி சொல்றாங்க. மாணிக் தாக்கூர் வந்து முதல்ல என்ன சொல்லுவாரு? விஜய் பாருங்க தான் நான் சொன்னேன், நம்ம மட்டும் ஒழுங்கா போயிருந்தோம்னா இன்ன நேரம் விஜய் சிஎம் ஆயிருப்பாரு, நாங்கெல்லாம் டெபுட்டி சிஎம் ஆயிருப்போம்னு சொல்லியிருப்பாரு. அப்போ இந்த ஆசையை ராகுல் காந்தி காட்டுவாங்க.
இது நடந்துச்சுன்னா, இவரு ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு? அப்படியா? இந்தியா கூட்டணியிலிருந்து கழட்டி விடுங்க. காங்கிரஸ கழட்டுங்க. அப்படின்னு அத கழட்டுறக்கான வேலைகள் பார்ப்பார். நெறைய இன்ட்ரஸ்டிங்கான வேலைகள் நெறைய விஷயங்கள் நடக்கும். இருக்கு. ஓகே. இது நிச்சயமா நடக்கும். ஆக்சுவலி விஜய் வந்து ஏடிஎம்கேக்கு டைரக்ட்டா ஓட்ட பிரிச்சு, அவங்க ஓட்ட பிரிச்சு த்ரெட் குடுக்குறாரு. இவங்களுக்கு வந்து அலைன்ஸ்ல ஒரு ஷேக்க குடுக்குறது மூலமா இவங்களுக்கு ஒரு த்ரெட்டா அமையுது. நடக்குங்க. இது ஓவராலா இந்தியா முழுக்கவே இந்த அதிர்வலைகள் இருக்கும். நீங்க என்ன நடக்க போகுது? இந்தியா கூட்டணில என்ன மாற்றங்கள குடுக்க போகுது? காங்கிரஸ்க்குள்ள என்ன மாற்றங்கள் குடுக்க போகுது? நீங்க இன்னொன்னு பாஜக இத விரும்புவாங்க. பாஜக வந்து நீ தனிச்சு கூட நின்டு போ. காங்கிரஸ கழட்டி விடுறியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா. இப்போ விஜய் கூட போனா போதும். விஜய் நாங்க என்ன எப்படி பண்ணணுங்கிறத நாங்க டீல் பார்த்துக்கிறோம். பண்ணணுமோ பண்ணிக்கலாம். அப்படிங்கிற பார்த்துக்கிறோம். என்ன ஒரு கேள்வி வரும்? யாருங்க உங்களுடைய சிஎம் யார் உங்களுடைய பிஎம் வேட்பாளர்? ம், ம். நான் 2 டைம் சிஎம். நான் பிஎம் ஆகக்கூடாதுன்னு ஸ்டாலின் கேட்கலாம். இப்ப கேட்கலாம்ல? கேட்கலாம். யா ஆமாங்க, சரிங்க, ஓகேங்க, நீங்க ஆயிக்கங்கன்னு சொல்லுவாங்க. ம், ம். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்போ நீங்க நான் வந்து தனிச்சு கூட இப்ப ஜெயலலிதா நின்னாங்க ஏற்கனவே. நம்ம உதாரணம் இருக்கிறது. இருக்காங்க. அப்ப எனக்கு வந்து அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி இவங்கலாம் என்ன சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. நான் ஏன் பிஎம் ஆகக்கூடாதுன்னு கூட ஸ்டாலின் நாளைக்கு கேட்கலாம். கேட்கலாம். அப்போ காங்கிரஸ கழட்டி விடுங்க. பாஜக காங்கிரஸ் கழட்டி அது போதும். நீ ஜெயிச்சுக்கோ. அந்த 40 மாதிரி நாங்க பெருசா போட்டியெல்லாம் போடல. போடல. நாங்க பார்த்துக்கிறோம்னு சொல்லுவோம். ஸோ இந்த கணக்குகள் எல்லாம் நீங்கள் வந்து நடக்க போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகே சார். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்கள விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.